கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 70ஆம் பாகத்தை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் பார்ப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கர்த்தர் மிக அருமையான வார்த்தை கொடுத்திருக்காரு. பார்த்தீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அப்ப அந்த மனுஷன் யார் பார்த்து இயேசு சொன்னார் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரத்துல 43 நம்ம வாசிக்கலாம். 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். அதாவது இயேசப்பா பார்த்தீங்கன்னா கலிலேயா வந்திருக்கிறார். அடுத்து 45 பார்த்தீங்கன்னா, அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமின் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். பார்த்தீங்கன்னா இயேசப்பா முதல் செய்த அற்புதம் பார்த்தீங்கன்னா, கானானூர்ல திராட்சரசம் குறையப்பட்ட போது கச்சாடியில் தண்ணீரை நிரப்ப சொல்லி இயேசப்பா முதல் அற்புதம் செஞ்சார். அதை ஆசீர்வதித்தார், ஜெபம் பண்ணாரு. உங்களுக்கு அது தண்ணீர் திராட்சரசமா ஆல்ரெடி இருந்த திராட்சரசத்தை காட்டிலும் மிக சுவைகளா இயேசப்பா ஜெபம் பண்ணி முதல் அற்புதம் செஞ்சார். இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் அற்புதம் செய்ய இயேசப்பா வந்திருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா, கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவன் குமாரன் வியாதியா இருந்தான். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தைப்பட்டிருந்தபடியினாலே அவரை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதாவதுன்னா ஒருத்தர் மகன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்க அப்படி, அதாவது மறிக்கும் தருவாயில் இருக்க அப்படி. அவர் ஏசப்பா அந்த செய்தி வந்திருக்காருன்னு செய்தி தெரிஞ்சோம்னா ஓடி போய் ஏசப்பாட்ட சொல்ற அப்படி, இயேசுவே என் மகன் மறிக்கும் தருவாயில் இருக்கான், நீங்க எப்படியாவது என்னுடைய மகனை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் ஏசப்பாட்ட சொல்றாங்க. அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதாவது நீங்க அற்புதம் அடையாளம் நீங்க செஞ்சா மட்டும்தான் நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. மறுபடியும் அந்த தகப்பன் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளையை சாகிறதுக்கு முன்னே நீ வர வேண்டும் என்றான். அதாவது ஏசப்பா இந்த சீக்கிரம் வாங்க ஏசப்பா, என் பையன் மறுக்க தருவாயில் இருக்கிறான், எப்படியா நீ காப்பாற்றுக்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த தகப்பன் சொல்றாரு. அப்போ ஏசப்பா சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அப்போ ஏசப்பா பார்த்தீங்கன்னா கானானூர்ல அற்புதம் செய்யும்போது ஏசப்பா நேர்ல இருக்கிறாரு. அப்போ அந்த ஏசப்பாவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாரு. ஏன்னா அவர் அழைக்கப்பட்டவங்க ஒருத்தர் போயிருக்கிறாரு. திராட்சரசம் குறையப்பட்ட போது அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க, திராட்சரசம் பெரிய விருந்தினர் வந்திருக்கிறாங்க. பெரிய இப்போ ஸ்டைல சொல்ல போனா பெரிய விஐபிலாம் வந்திருக்கிறாங்க. ஆனா திராட்சரசம் குறையப்பட்டுச்சுன்னா தர்ம சங்கடம் ஆயிருமே அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப அங்கலாய்க்கிறாங்க. அப்ப யாரு போய் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, மரியாதை போய் சொல்றாங்க. மரியாதை செய்யற அப்படி ஏசப்பாட்ட தன் மகன்கிற உரிமையில சொல்ற அப்படி, நீப்பா திராட்சரசம் குறையப்பட்டது அப்படி சொல்லும்போது ஏசு சொல்றாரு, சரி உனக்கு எனக்கு என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லைங்கிறாரு. ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு, ஏன் என்னுடைய வேலை வேணும்னா ஏசப்பாட்ட யாரும் கேட்கல, அதனாலதான் என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்றாரு. அப்புறம் அவங்க ஃபங்க்ஷன் உரிமையாளர் சொல்றாங்க, இந்த இயேசுவே எங்களுக்கு தண்ணி திராட்சரசம் பத்தாம போயிடுச்சு, நீங்க எப்படியாவது உதவி பண்ணி சொல்லும் போது அப்போ ஏசப்பா சொல்றாரு, வேலைக்காரர்கள் பார்த்து கச்சாடிகளை நிரப்ப சொல்லுங்க அப்படிங்கிற அப்படி. அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா யோசிக்கலாம், என்னடா திராட்சரசம் குறைபட்டு இருக்கா, பந்தி ஓடிட்டு இருக்குது, அவசரமா உடனே திராட்சரசம் வந்தாங்கன்னா இவர் என்னன்னா கச்சாடி தண்ணியை பற்றி எப்ப சொல்றாரு அப்படின்னு சொல்லி சிலவங்க தப்பாக நினைச்சிருக்கலாம். ஆனா ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாம அவங்கள கச்சாடியில தண்ணி நிரப்பினாங்க. ஏசப்பா ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அது திராட்சரசமா மாத்தினாரு. முதல்ல இருந்த திராட்சரசத்தை காட்டிலும் மிகுந்த சுவை உள்ளதா இருந்தது சொல்லி கோவில போட்டுருக்கு. அப்போ இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஏசப்பாக்கு மறுபேச்சு பேசாம அவங்க கீழ்ப்படிந்த மட்டுமே அற்புதம் நடந்தது. அதே மாதிரி இவர் என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார்.
அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அதாவது ஏசப்பா சொன்ன உடனே, ஏசப்பா நீங்க இங்க இருந்தே சொல்றீங்க பையன் படிச்சிருப்பான்ட்டு, அங்க மதிக்கும் தருவாயில் இருக்கிறான், அதெல்லாம் நம்ப மாட்டேன், நீங்க கூட வாங்க அப்படி கூட்ட அப்படியா கிடையாது. சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு, உடனே கிளம்பி போயிட்டாங்க. ஆனாலும் கிளம்பி போயிட்டு ஆப்போசிட்ல வராங்க. யார் வராங்க பாருங்க, நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கான் என்று அறிவித்தார்கள். அதாவது அவருடைய வேலைக்காரன் பார்த்தீங்கன்னா, உங்க குமாரன் பிழைச்சிட்டா கவலைப்படாது, தைரியமா இருங்க, சுகமாயிட்டான் அப்படின்னு சொல்ற. அப்படி உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, இது எப்ப ஆச்சு, ஏன்னா ஏசப்பா சொன்ன பிறகு ஆச்சா அதுக்கு முன்னாடி ஆச்சா அப்படின்னு செக் பண்றதுக்காண்டி அவர் கேட்கிறார் பாருங்க. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உன்னுடைய குமாரன் பிழைக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள் அப்படின்னாலே வேலைக்காரன் ஒருத்தர் இல்ல 4 பேர் வந்திருக்கலாம் என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். அப்போ அந்த வேலைக்காரன் எதிரே புறப்பட்டு சொல்றாங்க, உங்க மகன் பொழைச்சிட்டா கவலைப்படாதீங்க, தைரியமாவாங்க அப்படின்னு சொல்றா. அப்படி உடனே அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, அந்த எந்த மணி நேரத்தில் அவர் பொழைச்சா அப்படி, எப்போ ஒரு சுகமான அப்படி கேட்கும்போது அவர் 7ஆம் மணி நேரத்திலே சுகம் பெற்றா அப்படிங்கிற. அப்படி அப்போ ஏசப்பா சொன்ன டைமும் அதே டைம் தான். அப்போ ஏசப்பா உண்மையிலே சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. உண்மையிலேயே நம்ம பையன் பொழைச்சிருக்கான், நமக்கு பையன் சோதனை கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவங்களும் குடும்பத்திலும் விசுவாசித்தாருன்னு சொல்லி நம்ம பைபிள் பார்க்கணும். அப்போ இது எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஏசப்பா சொன்ன நேரத்துக்கு அந்த வார்த்தை தான் போகுது. ஏசப்பா நேரோட வரல, ஏசப்பா சொன்னா அது கட்டாயம் நடக்கும். ஆம் என்றால் ஆமீன். அதே மாதிரி ஏசப்பா வார்த்தையை கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது எல்லாமே நம்ம வாழ்க்கையில எல்லாம் அற்புதமாக நடக்கும். ஏசப்பா இந்த வார்த்தை இந்த வார்த்தை மூலியமா நமக்கு நிறைய அற்புதங்கள் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை இப்போ 70ஆம் வார்த்தையில நம்ம 70ஆம் பாகத்தில் நம்ம இந்த வார்த்தை எடுத்துக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு மிக அபிரிதமான விஷயம், அபிரிதமாக உங்களை ஆசிர்வதிப்பாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா பார்த்தீங்கன்னா இந்த அதிசயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அற்புதம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அற்புதம். முதல் அற்புதம் என்ன, கானானில் திராட்சரசம் குறைப்பட்ட போது திராட்சரசத்தை நம்ம ஏசப்பா கொடுத்தாரு. திராட்சரசத்தை உங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து திராட்சரசம் கொடுத்தாரு. அடுத்த 2ஆவது பார்த்தீங்கன்னா ஒரு மரிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய பையனை உயிர்ப்பிச்சு வார்த்தையினால நேரில் போல வார்த்தையினால உயிர் பெற்றார். அதே மாதிரி ஏசப்பா இது 2ஆம் அற்புதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன்.